தமிழ்நாட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஒட்டுமொத்தமாக 72.09% வாக்குகள் பதிவாகின. 72.09%. இது 7 மணி ஃபிகர். இன்னும் நம்ம ஒரு சில வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அவங்க சீட்டெல்லாம் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு அவங்களோட ஓட்டெல்லாம் வாங்க போகிறோம். அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியில் 75.6% வாக்குப்பதிவு, குறைந்தபட்சமாக மத்திய சென்னைகள் 67.35% வாக்குகள் பதிவாகின. கள்ளக்குறிச்சி 75.67%, நெக்ஸ்ட் தர்மபுரி 75.44%, அடுத்த சிதம்பரம் 74.87%, மினிமம் இது பார்க்கும்போது சென்னை சென்ட்ரல் 67.35%. மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையின்றி வாக்குப்பதிவு நடந்தது. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பழுது ஏற்படவில்லை என்றும் சத்யபிரதா சாஹூ பேட்டி. மாநிலம் முழுவதும் கடைசி 1 மணி நேரத்தில் 10% வாக்குகள் பதிவு. வாக்குப்பதிவு சதவீதம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் 3 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு அதிகரிப்பு. கடந்த 2019 தேர்தலை விட அதிக வாக்குகள் பதிவாகின. தமிழ்நாட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு. காலை முதலே ஆர்வத்துடன் வாக்குச்சாவடி வந்து வாக்களித்த வாக்காளர்கள். ஜனநாயக கடமையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரிசையில் நின்று வாக்களித்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்வமுடன் வாக்களித்த பிரபலங்கள். நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோர் வரிசையில் நின்று வாக்களித்தனர். நீலாங்கரையில் வாக்குச்சாவடியில் வாக்களித்த நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயை காண குவிந்த ரசிகர் கூட்டத்தால் வாக்குச்சாவடி மையத்தில் பரபரப்பு. சென்னை திருவான்மையூரில் வாக்களித்த நடிகர் அஜித் காலை 7 மணிக்கு வாக்குச்சாவடிக்கு வந்து ஜனநாயக கடமையாற்றினார். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதி அதிமுகவினர் திறந்த வாய்ப்பாக அமையும். வாக்களித்த பின்னர் சென்னையில் சசிகலா பேட்டி. மதம் மற்றும் கடவுளால் தமிழகத்தை யாராலும் பிளவுபடுத்த முடியாது என்பதை தேர்தலில் தமிழக மக்கள் தெளிவுபடுத்துவார்கள். ஓசூரில் வாக்களித்த பின்னர் புகழேந்தி பேட்டி. பாசிசத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த தேர்தல் முடிவு இருக்கும் என நம்புகிறேன். திருச்சியில் துறை வைகோ பேட்டி. நடிகர்கள் சிவகுமார், அவரது மகன்கள் சூர்யா, கார்த்திக் ஆகியோர் வாக்குப்பதிவு. தியாகராய நகரில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்குகளை பதிவு செய்தனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த நடிகை த்ரிஷா, நடிகர்கள் அரவிந்த் சாமி, சித்தார்த் உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். இந்தியாவுக்கு வாக்களியுங்கள் என்ற குஷ்புவின் பதிவால் குழப்பம். பாஜகவில் இருக்கும் குஷ்பு வோட் ஃபார் இந்தியா என்று பதிவிட்டதால் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக பதிவிட்டுள்ளாரோ என சலசலப்பு. அந்த அர்த்தத்தில் பதிவிடவில்லை என குஷ்பு விளக்கம். வாக்காளர் பட்டியலில் எனது பெயர் இல்லை. நடிகர் சூரி வீடியோ வெளியீடு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழக உள் மாவட்டங்களில் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. நாளை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறையக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. நாடு முழுவதும் மக்களவைக்கான முதல் கட்ட தேர்தலில் சராசரியாக 60.03% வாக்குகள் பதிவு. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. லக்னோ அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி துவக்க விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்து தடுமாறிய சென்னை அணி.